ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பட்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலான் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு ஹாஃப் வாட்டர்மெலானை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது கூடவே சுகரும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு ஒரு அரை கப் சுகர் எடுத்துருக்குறேங்க. ஜூஸ் எடுத்து வந்தாச்சுங்க. இதில் எனக்கு 3/4 கப் அளவு ஜூஸ் ஆகிருக்குது. அடுத்து ஒரு சின்ன பவுலில் நான் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம எடுத்து வச்சுருந்த வாட்டர்மெலான் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இனி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வாட்டர்மெலான் ஜூஸை அதில் மாற்றிக்கலாம். இது லைட்டாக சூடான உடனே நம்ம கலக்கி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிக்கலாங்க. இனி ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு கிளறி விட்டுக்குங்க. இது நல்லா கெட்டியாகி வரணுங்க. அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த பவுலுக்கு இதையே மாற்றிக்கலாங்க. இனி இதையே ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதில்லை. 1 hour ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக புட்டிங் வந்திருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெடிங்க. இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இது மேலே பவுட்ரு சுகரை தூவிக்கலாங்க. இதுக்கு பதிலாக துருவிய தேங்காய் கூட நீங்கள் தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இது இல்லாமையே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பட்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.